நன்றி நன்றி. ஜெயந்தி அம்மா சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே. நீ புட்டபர்த்தி சாய்பாபாவை பார்த்துருப்ப, ஆமா. ரஜினி நடிச்ச பாபாவை பார்த்துனுப்ப, விஜய் உட்னஸ் சோபாவை பார்த்துனுப்ப, ஆமா. சிவா தாபாவை பார்த்துனுக்கிறியா? சிவா பாபா. சரி, தெரிலன்னா விடுங்க. ஏன் அந்த மாதிரி கழுத்தும் தலையும் இப்படி ஆடுன்னு தெரியல. பின்னாடி கருப்பு சட்டை போட்டவனுக்கு எது எது ஆடுதாங்க பின்னாடி வந்துருச்சுங்க. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த இடம் பாண்டிச்சேரி. அங்கே என்னுடைய அற்புதமான ஆசான், அற்புதமான மகாமனிதர் பாரதாசன் பிறந்த மண்ணிலேருந்து வந்திருக்கேன்னா அவ்வளோ ஒரு பெருமையாக இங்கே வந்து பாண்டிச்சேரி மண்ணில் எங்கள் பாரதாசன் ஐயா பிறந்த ஊர்லேருந்து தர்மபுரியில் வந்து பேசணும். அப்படி எங்கள் அண்ணன் வந்து இங்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த ஊரில் பேசுறதுக்கு, இல்லைங்களா? அப்பேற்பட்ட அற்புதமான மனிதருடைய பேரை வச்சு நற்பணி பண்ணி உங்களுக்கு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க, இல்லைங்களா? இப்போ பட்டிமன்றம்னு சொன்னார் எங்கள் அண்ணன். சொன்னோடனே எங்கள் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று. ஆனால் எவ்வளோ டெக்னிக்கலாக பட்டிமன்றம் முடியாததுக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? நான் எண்ணி பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறியா? கடைசீட்டில் பேசிடுவேன். பட்டிமன்றம் ஃபோன் அடிச்சு சொன்னீங்கல்ல, சொன்னோடனே எங்கள் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று. அங்கே ஒரு பொம்பளை புள்ள. அந்த பொம்பளை புள்ள சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? ஒரு பெண் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவள் பேரழகி என்ன. ஆமா, ஒரு பெண்ணே பார்த்து கிட்டத்தட்ட 6 பெண்மணிகள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தா இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் பொறாமப்படும். அப்படியேப்பட்ட பேரழகி. ஆமா ஆமாக்கா, அவளை பத்தி வர்ணிக்கணும் இல்லையா? வர்ணிக்கலாமா? அவள் கண்ணு சும்மா திராட்சை பழம் மாதிரி இருந்தது பாப்பா. அவருடைய மூக்கு சும்மா கோவை பழம் மாதிரி இருந்தது. அப்படியே உதடு சும்மா ரோசா இதழ் மாதிரி இருந்தது. அப்படியே உடல் வாக்கு சும்மா தேக்கம்புற மாட்டேன் இருந்துச்சு. அப்படியே அப்படி பொம்பளை பிள்ளை யார் அப்படின்னு எங்க நடுவர் யோசிக்காட்டினாலும் இந்த 5-6 பொம்பளை பிள்ளை யோசிக்குது. யார் அந்த பொம்பளை பிள்ளை, யார் அந்த பொம்பளை பிள்ளை அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஒன்று துடிச்சிக்கிட்டு இருக்குது பச்சை கலர்ல, அது நினைச்சு மாலதி பொம்பளை பிள்ளை நினைச்சிங்களா? அந்த பிள்ளையே கிடையாதுங்க. அவளும் ஒரு பேரழகி தான். எதிராப்புல நம்ம சகோதரி கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்களே, அவங்களா இருக்குமோ? டிவி நடிகையெல்லாம் சொல்றாங்களே, அவங்களா இருக்குமோ? அந்த அக்காவுக்கு ஒரு டவுட். அவளா அந்த பிள்ளையும் கிடையாதுக்கா, இவ்வளோ ஒரு பேரழகி. அப்பேற்பட்ட பொம்பளை பிள்ளை யார் தெரியுமா? அண்ணே, அந்த அக்காவை நல்லா உத்துப்பாரு. சேரையில் உட்காருனா சேர புள்ள உட்காந்துக்குது. அப்படி உட்காந்தாலும் அம்சமா உட்காந்து நம்ம ரசிக்கிறாங்க. அப்பேற்பட்ட பொம்பளை பிள்ளை யார் தெரியுமாக்கா? யார் தெரியுமா பாப்பா? இந்த பாண்டிச்சேரி சொப்பன சுந்தரி. இல்லை, நான் இவ்வளோ நேரம் ஏதோ ஏமாந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்த கேவலத்தை பார்த்தீங்களா அண்ணே? இல்லை, அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் என்னை பார்த்து பொறாமப்படுதுன்னா உங்களுக்கு ஏன் அவ்வளவு பொறாமை? நான் கேட்குறேன். பொறாமை இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு பெரியவர், அது கணவனாக இருக்கும் பொழுது, இப்போ தலைப்புக்குள்ளே வரல, அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடலாம். என் கணவர் என்னை பார்த்து எப்படி தெரியுமா அழகை பார்த்து புகழ்ந்து பாராட்டுவார். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா பாடுவார்? சும்மா பாராட்டுறத சொல்லலாமா? பாராட்டலாமா? நான் வேறு அப்படி பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கணா, அப்படியே பச்சை சிக்கு சிக்கன் இருக்கணா, அப்படி பட்டாம்பூச்சின்னு சொல்லி என்னை பாராட்டுவார். தெரியுமா? பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி, பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி, பலபலன்னு ஜொலிக்கிற வழக்கமாடி, பக்குவமா வந்து நின்று மாமா முன்னாடி, அழகி அழகி உன்னை மனைவியாக்கவா, கணவன கையை பிடிக்கணும், இலவமா கொடுக்கணும், கணவன கையை பிடிக்கணும், இலவமா கொடுக்கணும், பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி அப்படின்னு பட்டாம்பூச்சிடின்னு செல்லமே கொஞ்சுவார். இன்னும் நடுவில் நான் தலைப்புக்குள்ள வரல, சொல்லக்கூடாது. இப்ப நடுவரை வணங்கணும். நீ எப்பதான் உள்ள வருவேன். ஏன்னா ஓப்பனிங்ல விட்டுருக்கீங்களா, பின்னாடி எல்லாம் ஜாலியா வந்துருவா. இந்த அளவுக்கு உன்னை வர்ணிச்சு பாடினுக்கிறான். உங்க வீட்டுக்காரன் இருக்கானா? நல்லாவே ரசனை இல்லாத மாவன். நல்ல ரசனை இல்லையா? பார்க்க பாட்டா வரும் என் வீட்டுக்காரன். இப்ப எங்க நடுவரை வாழ்த்த போறேன். இந்ததான் இருந்தாலும் கை நிறைய சம்பளம் கொடுக்குறாருக்கா, கை நிறைய சம்பளம் கொடுக்குறாரு. பாண்டிச்சேரியில இருந்து 7-8 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். அவரை புகழல அப்படி இந்த பட்டிமன்றம் சிறக்குமா, இவ்வளவு பெரிய பெரியவங்களுக்கு ஒரு அழகா இருக்குமா? எங்க அண்ணனை இப்ப புகழணும். இப்ப புகழ நம்ம கைத்தட்டல. இப்ப எல்லாம் கடைசி கைத்தட்டல நல்லா இருந்ததுன்னா. இப்ப கடலுக்கு டஃப் கொடுப்பது சுனாமி. எப்படிங்க? கடலுக்கு டஃப் கொடுப்பது சுனாமி, காற்றுக்கு டஃப் கொடுப்பது சூறாவளி. என்னது? காற்றுக்கு டஃப் கொடுப்பது சூறாவளி, நிலத்துக்கு டஃப் கொடுப்பது நிலநடுக்கம், வானத்துக்கு டஃப் கொடுப்பது அம்மாவாசை. எப்படி? வானத்துக்கு டஃப் கொடுப்பது அம்மாவாசை, அந்த அம்மாவாசைக்கே டஃப் கொடுப்பது எங்க அண்ணன் தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இன்னைக்கு உனக்கு நான் இந்த மூஞ்செல்லாம் பார்த்து வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல? இல்ல, இன்னைக்கு உனக்கு 500 ரூபா பிடிச்சிருந்தா கொடுப்பேன்.
அப்படியே பட நடுவரா இல்ல நடுவர்கள் அப்படிலாம் சொல்ல அமாவாசையில பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப பளிச்சுட்டு இருப்பாங்களாம். கருப்பா இருந்தாலும் நீங்க பளிச்சுட்டு இருக்கீங்க. அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தம் கேட்பாங்க. ஆனால் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தம் உண்டு. அம்மா ஆசைப்பட்டால் தான் அனைவருமே பிறக்க முடியும். அழகு 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 சூப்பர் கைட்லாம். அப்படியேப்பட்ட எங்க நடுவர் அப்படி வாழ்த்துட்டு உள்ள போயிடலாம். வாழ்த்துறது பொதுவாகவே மனிதனா பிறந்தவங்களுக்கு, அதுவும் எங்களை மாதிரி பெரியவங்கன்னு பேச வந்திருக்க பிள்ளைங்க வாழ்த்து தான் தெரியும். பெரியவங்க நல்லா இரு, அற்புதமா இரு, 100 ஆண்டு காலம் வாழுன்னு சொல்றதா எங்க குரூப். அதுக்கு தான் வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. இப்படிதான் போன வாரம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் ஒரு வயசான ஒரு அம்மா பிச்சை கேட்டு நிற்குது. 10 பசங்க பார்த்துக்கிறாங்க, யாருமே கொடுக்கல. ஒரு பையன் பார்த்து கொடுத்துனுக்குறான். அந்த அம்மா சொல்லினுக்குது, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப தம்பின்னா. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசு தான். ஆமா நடுவர்கள். ஆனால் நல்ல மனசு என்னைக்குமே உயர்த்தி பேசும். நம்ம இல்லாத பொழுது உயர்த்தி பேசுவாங்க அவங்கள. அழகா எங்க நடுவரை வாழ்த்தலாமா? நீங்க பொட்டு வச்ச தங்க கோடம் நம் நடு சேர்த்து வாழ்த்தலாம். இது எனக்கு அழகு. அவங்க எல்லாம் என்ன நடுவரையே வாழ்த்துறாங்களே இந்த பிள்ளை நம்மள அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரும் சமமானவர்கள், அற்புதமான பெரியவர்களை வாழ்த்துட்டு, எப்பேற்பட்ட ஊர் குமாரசாமி பேட்டை, முருகனையே ஆட்கொண்ட ஊருங்க. அப்பேற்பட்ட ஊர் வாழ்த்தலைன்னா இந்த பட்டிமன்றம் இருக்காது. அண்ணன் என்ன பட்டிமன்றத்துக்குள்ள வரல. ஆமா இப்ப இந்த ஊரை வாழ்த்த போறேன். எப்பேற்பட்ட ஊரு? சிற்பிக்குள்ள இருக்குது முத்து. அண்ணா கை தட்டுவீங்களா? கை தட்டுவாங்க. சிற்பிக்குள்ள இருக்குது முத்து, சிற்பிக்குள்ள இருக்குது முத்து. குமாரபேட்டை குமாரசாமி பேட்டை இளைஞர்கள்னாலே கெத்துங்க. ஜோர கை தட்டி போடுங்களா? ஆமா, குமாரசாமி பேட்டை அற்புதமான ஊர். நான் சொல்றேன் பாரு, ஊருக்கு ஊரு ஒரு சிறப்புக்குது. திண்டுக்கல் பூட்டு, திருப்பாச்சி அருவா, காரம்படம் முறுக்கு, காங்கேயம் காளை, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பொள்ளாச்சி சந்தை, பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, தூத்துக்குடினா உப்பு, தருமபுரினா நல்ல நட்பு. ஆஹா, அழகு 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 அழகு. அடிச்சார் பாருங்க அண்ணன். சரி, இன்னொரு படி மேல. ஆனா பழைய பேச்சு பேசினாலும் கை தட்டுறாங்க. குமாரசாமி பேட்டக்கிற வரைக்கும் நான் பெரியாளியா? ஆமா. தாஜ்மஹால்லாம் ஒயிட். இந்த கை தட்டு பத்தல. தாஜ்மஹால்லாம் ஒயிட், தாஜ்மஹால்லாம் ஒயிட். குமாரசாமி பேட்டை பெண்கள் தாங்க எப்பயுமே வெயிட். சோர கை தட்டி போடுங்க. அழகா. என்ன பொம்பளை பிள்ளைகளாம் கையை தட்ட மாட்டீங்க? நல்லா தட்டுங்க, சோர கை தட்டுங்க பார்ப்போம். ஆமா, அழகு அழகு. கடைசியா ஒரு பக்கம் போலாமா? மதுரன்னா மல்லி, மதுரன்னா மல்லி, குமாரசாமி பேட்டை மக்கள் தாங்க கில்லி. சூப்பரா சோர கை தட்டுங்க. அப்பேற்பட்ட ஊரை வாழ்த்துட்டு பட்டிமன்றத்துக்குள்ள போயிடலாம். நான் இன்னொன்னு சொல்றேன் பாரு, ஜம்முன்னு குடிக்கிறது பெருசு இல்ல, கும்முன்னு குடிக்கிறது பெருசு இல்ல, குப்புற படிக்க பெருசு இல்ல, கப்புன்னு அடிக்கிறது பெருசு இல்ல, குப்பாகன்ற தெருவில் பிளாக்ல அடிக்கிறது தான் பெருசு. சூப்பர் நடுவர்களே. அப்பேற்பட்ட ஊரை வாழ்த்துட்டு பட்டிமன்றத்துக்கு போயிடலாம். எப்படி தெரியுமா? கல்லு மலை மேல கல்லுருட்டி, அந்த கல்லுக்கும் வடபோட்டு, மதுர கோபுரம் தெரிய கட்டியா, எங்க மன்னவர் வாரத பாருங்கடி அப்படின்னு ஜோர ஆட்டம் போட வச்சுட்டு, தயவு செய்து இளைஞர் பெருமக்கள்லாம் கோவிச்சுக்கோனா முதியோர்னு அக்கா பேசணும். அதெல்லாம் அதுக்கும் சேர்த்து கை தட்டணும் நம்ம. சரியா? ஆமா நடுரோர்களே. ஒன்றும் இல்லைங்க, நான் உண்மையிலே நல்லா இருக்குமா. அண்ணனும் வீனஸ் அண்ணனும் சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம், 10:30 மணிக்கு நான் முடிக்கலான்னு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணார் வெங்கடேசனும் சொன்னார், இன்னும் நீ 1/2 மணி நேரம் கூட பண்ணு, நான் காவல்துறை கிட்ட வேணா பர்மிஷன் வாங்கினாரு. உண்மையிலேயே நான் எத்தனையோ ஊரில் பண்ணுகிறேன், இது 8வது முறையாக இந்த மேடையில் பண்ணுறேன். தமிழ்நாட்டினுடைய தலைச்சிறந்த ரசிகர்கள் என்றால் அது சத்தியமாக இந்த குமாரசாமி பேட்டை ரசிகர்கள் தான். மனப்பூர்வமாக சொல்கிறேன். சபாஸ். நடுவர் அவர்களே, என்ன சொன்னீங்க? தலைப்பு என்ன சொன்னீங்க? நிர்வாகத்தை திறம்பட அமைத்து கொடுப்பது இளைஞர்களா பெரியோர்களான்னு கேட்டீங்க இல்லைங்களா? நான் ஒண்ணு கேட்கல. அந்த காலத்துல பகவத்சிங், வாஞ்சிநாதன் எல்லாம் மிகப்பெரிய போராடக்கூடிய இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன இருந்ததுன்னா வீரம் இருந்தது, விவேகம் இருந்தது, நாட்டுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தையும் எதிர்கொண்டு அவங்க போராடினாங்க இல்லைங்களா அந்த காலத்துல. ஆனா சுதந்திரம் எப்படி கிடைச்சிச்சு? சுதந்திரம் எப்படி கிடைச்சது நமக்கு? எவ்வளவோ போராட்டம் பண்ணாங்க, எத்தனையோ இளைஞர்கள் கொடி தூக்குனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா சுதந்திரம் யாரால கிடைச்சிச்சு? நம்மளுடைய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்ற உன்னதமான அற்புதமான வயதான பெரியோர், அவரால் தாங்க அந்த அகிம்சை போராட்டம் மூலியமா அந்த தாத்தா
காலம் நம்ம சுதந்திரம் கிடைச்சிச்சு இல்லைங்களா? அப்பேற்பட்ட சுதந்திரம் ஒரு பெரியவரால தான் வாங்க முடிஞ்சது. ஒண்ணு இல்லைங்க, தென்னாப்பிரிக்கா போயிருந்தார். அவர் இளைஞனா இருக்கும்போது பாரிஸ்டர் பட்டம் படிச்சுட்டு தென்னாப்பிரிக்கா போயிருக்காரு. தென்னாப்பிரிக்கால நிறவரி அதிகம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்ப அந்த ஊர்ல ஒரு தடவை ரயில் பயணம் போகும் பொழுது எல்லாம் என்ன பண்றாங்க, இவர் கருப்பா இருப்பார். நம்ம இந்திய கலர் தெரியும் இல்லையா, ஒரு மாணவன் ரொம்ப வெள்ளையெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவர் கருப்பரினம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரை போட்டு சட்டால்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல எட்டுன்னு வந்து விட்டாங்க அந்த ரயில் பெட்டியில இருந்து. பின்னால இதே மனிதனுக்கு தென்னாப்பிரிக்காவில் அழகான ஒரு உருவச் சிலையை அங்க வச்சிருக்காங்கன்னா எங்களை மாதிரி பெரியவங்க தாங்க இருந்ததுனால தாங்க இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன பேச்சுன்னு கேட்கிறேன். அதே மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை சொல்லணும். கல்விக்கு கண் கொடுத்த யாரு? கல்விக்கு கண் கொடுத்தவர் யாருங்க? காமராசர். படிச்சாரா மனுஷன்? படிச்சாரா? படிக்காமையே ஆண்டார் பாருங்க நம்ம தமிழ்நாட்டை. அப்பேற்பட்ட மா மனிதர் ஒரு முறை கேரளா போயிருக்காரு. அவருக்கு தமிழை தவிர வேற எதுவுமே தெரியாது. கேரளால போய் மிகப்பெரிய அற்புதமான ஒரு கூட்டத்தில் தமிழ்ல பேசுறார். அப்ப அவர் கூட இருந்த சக மனிதர் வந்துட்டு, ஐயா பேசுறாங்க, அவர் பேச பேச கை தட்டுறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயா வாயை திறந்தாலே நல்ல சொற்களை தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கேரள மக்களே அவரை ஆர்ப்பரித்து கொண்டாடினார்னா நம்ம தமிழை எங்க போனாலும், அதை விட பெரியவர், வயசுல மூத்தவர், அவரு எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வருவான் அப்படின்றத வென்று காட்டினவர் எங்காலுங்க. ஜோர கைத்தட்டி போடுங்க அந்த அப்பேற்பட்ட மனிதனுக்கு. கல்விக்கு கண் திறந்த காமராசர். அவரு அதாவது எல்லா குழந்தைங்களும் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் படிக்கலனாலும் தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் படிக்கணும்னு நம்ம மாதிரி இளைஞனா சொன்னா, வயசானவர் சொன்னாருங்க, நம்ம ஏத்துக்கிட்டோம்ல இல்லையா, பின்னால்தான் மதிய உணவு திட்டம் எல்லாமே கொண்டு வந்தோம். அதை விட இன்னொரு படி ஒரு ஆளை சொல்லலாம். பிறக்கும் பொழுது சந்தோஷப்படுவோம், இறக்கும் பொழுதும் துக்கப்படுவோம். சந்தோஷமும் இருக்கு, துக்கப்படுவோம். எப்படி தெரியுமா? ஒரு மனுஷன் பிறக்கிறான், பிறந்து வளர்றான், வளர்ந்து பின்னால் அவர் இறக்கும் பொழுது இந்த தமிழ்நாடு அழுலங்க, உலகமே அழுதுச்சு. அமெரிக்கா அந்த ஜனாதிபதி மாளிகையில அந்த கொடியை அரைக்கம்பமாக வைத்து துக்கம் அனுசரிச்சிச்சு. யார் தெரியுமா? பிறந்த ஊரு ராமேஸ்வரம், வளர்ந்த நாடு நம்ம இந்தியா. 4 பேருக்கு நல்ல செஞ்சார். யார் தெரியுமா? ஏ என்றால் அல்லாஹ், பி என்றால் பரமசிவன், ஜே என்றால் ஜீசஸ் என்ற 3 மகான்கள் நம்மளுடைய கடவுளின் பேரை தலையெழுத்தாக கொண்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் பேரை சொன்னா என்னங்க, பேரை சொன்னா சிலுக்குங்க. அப்பேற்பட்ட மனிதன் எங்காலு இளமையா இருக்கும் போது பெருசா சாதிக்கல, வயசு ஆவ முன்னாள் ஜனாதிபதி ஆனாரு அவரு காலத்துல. அப்புறம் கடைசி வரைக்கும் ஆசானாக இருந்தார். இந்திய ஏவுகணையை பறக்க விட்டு உலகத்தையே பக்கம் திருப்பி பார்க்க வச்சாருன்னா 50 வயசை தாண்டினவருங்க அவரு. அப்பேற்பட்ட மனுஷனுங்க 10 பேர் இருக்கிறாங்க. நயன்தாராவை கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. சபாஸ். நடுவர்களே, சரி சமுதாயத்தை விடுங்க, பெரியவர்களுடைய நிர்வாகம் இல்லைன்னா இன்னைக்கு தமிழகமே கிடையாது. சொல்லிக்கிட்டே போலாம். அது இத்தனை பேர் 6 பேர் என்ன பேசணும். குடும்பத்தை எடுத்துக்கோங்க. குடும்பத்துல பெரியவர்கள் என்ன எப்படிங்க? ஒரு ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. எடுத்தவொடனே இளையவர்கள் பேரை ஃபர்ஸ்ட் இருக்குது, அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அப்பா அம்மா, இப்படிதான் வரிசையில் பெரியவங்க அவங்க வழிநடத்தி தாங்க இன்னைக்கு நாங்க இளையவர்கள்லாம் இளைய சமுதாயமே வந்துட்டு இருக்குது. அததான் சொன்னார் அப்துல் கலாம், 100 இளைஞர்களை என்கிட்ட கொடு, நான் மிகச்சிறந்த வல்லமை மிக்க இளைஞர்களா மாற்றுவேன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? அந்த பெரியவர் கையில கொடுத்தா அவங்க வல்லமையா மாறுவாங்க, தனியா இருந்தா மாற மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி தெரியுமா? குடி போதைக்கும் கஞ்சாவுக்கும் இப்படி அடிமையாகி கொண்டிருக்க காலம் இதுங்க. அப்ப பெரியவங்க பார்த்ததை கண்டிக்கணுமா இல்லையா? நாங்க கண்டிக்கும் போது அவங்களுக்கு பிடிக்கல. குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டில் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுக்கா, எனக்கெல்லாம் கல்யாணம் 10 வருஷம் ஆகுது. நான் சொன்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 1 மாப்பிள்ளை 2 மாப்பிள்ளை இல்லக்கா, 1 மாப்பிள்ளை 2 மாப்பிள்ளை கிடையாது, கிட்டத்தட்ட 50 மாப்பிள்ளை பார்த்தாங்க. ஆமா என்ன, 50 மாப்பிள்ளை பார்த்தாங்க. பார்த்த உடனே வந்தவங்களா இது பொண்ணா அப்படிதான் சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இப்படியே அதை விட்டா உளுத்து புளுத்து போயின்னு சொல்லிட்டு எங்க அம்மா போய் எங்க அப்பா அம்மா ஊர் ஃபுல்லா போய் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாருமா அவன் சொல்றான், இது பொண்ணா. அப்ப கேளுங்கண்ணு, நீங்க அவங்க கேட்க வேணும், நீங்க கேளுங்கண்ணு. பொண்ணான்னு பார்த்த உடனே எங்க அம்மா அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, இப்படியே விட்டா உளுத்து புளுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் மாப்பிள்ளை பார்த்தாங்க. உடனே நான் சொன்னேன், போய் ஊரா போய் மாப்பிள்ளை எனக்காக பாக்குறீங்க, ஜாதகம்னு ஒண்ணு பாப்பீங்க,
அது எனக்கும் என் மாப்பிள்ளைக்கு பார்க்க வேண்டான்ட்டேன். அப்ப யாருக்கு பார்க்கறது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் என் மாப்பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம், அப்ப யாருக்கு நீ பார்க்கறது அப்படின்னாங்க எங்க அம்மா வந்து. எனக்கு என் மாமியாருக்கும் பாருங்க. ஆமாக்கா, ஆமாண்ணே, எனக்கு என் மாமியாருக்கு பாருங்க. ஊரூரா போய் எனக்கு என் மாமியாருக்கு ஜாதகம் பார்த்தாங்க. 10 பொருத்தம் பொருந்தி போச்சு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் ஜெயந்தி. மாசம் ஃபுல்லா பட்டிமன்றம் போறே, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றோம்? பட்டிமன்றத்தை போறத பாப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்காதே. போய் உடனே கல்யாண சம்பவத்தை பேசும்போது அந்த வார்த்தையை பேசப்படாது. ஊரூரா போய் பார்த்து எனக்கு என் மாமியாருக்கு 10 பொருத்தம் பொறுத்திருச்சு. உடனே எங்க அம்மா அப்பா சொன்ன கூப்பிட்டு முடிச்சிருங்க அப்படின்ட்டு. உடனே ஒரே வாரத்தில் கல்யாணம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே எங்க அம்மா சொன்னாங்க, அடியே தங்க பிள்ளை புருஷ வீட்டுக்கு போற இடத்துல வீட்டுக்கார கையில வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆமா அத்தா, வீட்டுக்கார கையில வச்சுக்கோ சொன்னா. நான் சொன்னேன், வீட்டுக்கார கையில வச்சுக்கிறதுக்கா நானும் என் மாமியாருக்கு 10 பொருத்தம் நான் பார்த்தேன் அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், வீட்டுக்கார கையில வச்சுக்கப்படாது. இங்க இருக்கக்கூடிய குமாரசாமி பேட்டை உள்ள பொம்பளை பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். 8 மணி நேரம் பயணம் பண்ணிருக்கேன், புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன், வீட்டுக்கார கையில வச்சுக்க கூடாது. 3 டிப்ஸ் இதை சொல்லி முடிச்சிருங்க. 3 டிப்ஸ். டிப்ஸ் நம்பர் 1, அஸ்கி வாய்ஸ்ல பேசணும். எப்படி? உங்க புள்ள நீங்க சுட்ட இட்லின்னா 4 இட்லி கூட சாப்பிட்ற அத்தை அப்படின்னு சொல்லி பாருங்க. கிளவி ஏந்திரிச்சு தோல் உளுந்த ஊற போட்டு ஆட்டுக்கல்லை ஆட்டி பண்ணு மாதிரி இட்லி சுட்டு கொடுக்கும். அழகா சாப்பிட்டு எங்க அண்ணனோட ஊரா பட்டிமட்ட சுத்திக்கிட்டு இருக்கேன். டிப்ஸ் நம்பர் 2, மறுபடியும் அஸ்கி வாய்ஸ்ல, உங்க புள்ள நீங்க துவைச்ச சட்டைன்னா கடையில வாங்கி கூத்த புது சட்டை மாதிரி இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லி பாருங்க. கிளவி ஏந்திரிச்சு சர்ஃப்ல ஊற போட்டு தேயோ தேய்ச்சி அயன் பண்ணி கொண்டு வந்து நீட்டும். பொண்டாட்டிக்கு எப்படி சூடு சொன்ன கிடையாது, புருஷனுக்கு சூடு சொன்ன கிடையாது. அழகா எடுத்து மாட்டி ஆஃபீஸுக்கு போயிடுவார். டிப்ஸ் நம்பர் 3. 2 டிப்ஸா ஃபாலோ பண்றியோ இல்லையோ எனக்கு தெரியாது. 3வது டிப்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். டிப்ஸ் நம்பர் 3, முருகன்சாமி சத்தியமா சொல்றேன். டிப்ஸ் நம்பர் 3, மறுபடியும் அஸ்கி வாய்ஸ். உங்க புள்ள நீங்க சமைச்ச சாப்பாடுன்னா 2 தட்டு கூட சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி பாருங்க. கிளவி ஏந்திரிச்சு சமையல் குட்டை உள்ள போடுச்சுன்னா தட்டு தட்டா வந்து இறங்கும். அழகா டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எங்க நடுவரோட ஊரா பட்டிமன்றம் சுத்திக்கிட்டு இருக்கு. சாயங்காலம் வரும்பொழுது மல்லிகைப்பூ அல்வா. அல்வா வந்து யாருக்கு? மாமியாருக்கு. மல்லிகைப்பூ எனக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து இளைஞர் தான், சின்ன புள்ள. என் மாமியாருக்கு தெரியாதா? நல்லா கேளுங்க, என் மாமியாருக்கு தெரியாதா? வந்த மருமக நல்லா கேட்டுக்குமா, சின்ன புள்ள கேளுங்க. இந்த அம்மாவுக்கு 38 வயசு, சின்ன புள்ள. குமாரசாமி பேட்டை சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன கத்துறாங்க பாரு. 2 பேருக்கும் ஜாதகம் பார்க்கணுமா, மாமியாளுக்கும் இவங்களுக்கும். நடுவர் அவர்களே, நல்ல விஷயம் சொல்லக்குள்ள குறுக்காலப்படக்கூடாது. நல்லா கேளுங்க. அந்த அத்தைக்கு தெரியாதா இவ ஏமாத்தி பேசுறான்னு? தெரியாதா? தெரியும். தெரிஞ்சாலும் குடும்பம் நல்லபடியாக இருக்க வேணும்னு அனுசரிச்சு போறாங்க. உண்மைதான? பிடிச்சா ஜோரா கை தட்டுங்க. குடும்பம் நல்ல விதமாக இருக்கணும், அந்த குடும்பம் கோயிலாக இருக்கணும். வந்த புள்ள முன்ன பின்னதான் இருப்பா. அனுசரிச்சு நாம போகணும்னு சொல்லிட்டு பெரியவங்க அனுசரிச்சு போறனால தான் நீங்க குடும்பம் நல்லா இருக்குங்க. ஆகவே முடிச்சிருங்க. எனக்கு பார்த்து என் வீட்டுக்காரன் நம்ம பாடுவாரு, அடைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அடியே மைமா. இப்ப ஆரம்பிக்கலாம். மைமா பேரு தாண்டா அஞ்சல தக்காளி பழமா புழிஞ்சிட்ட ஒண்ணு மனச மீனாக்கம் ஆஞ்சிட்ட பொண்ணு உசுடு சீருற நாகினி போல அழுதா சுத்துறி ஓ பின்னால பாட்டி நீ பாட்டி வாய கொண்டு வச்சுக்கிட்டு எடுக்கல சுத்தி. ஏ பாட்டி நீ பாட்டி குடும்பத்தில் பெரியவங்க இல்லைன்னா இப்படி குதூகலமாக நான் வந்து பட்டிமன்றத்தில் பேச முடியுமா?
அன்னைக்கு நான் இந்த பட்டிமன்ற ஃபீல்டில் வந்து 10-12 வருஷம் 15 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. என் மாமியாரும் என் அப்பா அம்மாவும் என் மாமனாரும், அம்மா நீ போயிட்டு வாடா, உனக்கு அதீத திறமை இருக்கு, நீ போய் வெளி உலகத்தில் உன்னை நிரூபிச்சுட்டு வான்னு அவங்க பெரியவங்க சொல்லி அனுப்பலைன்னா என் புருஷனுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் நீங்கள் வந்து இன்னும் பேச முடியுமா? முடியாதுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி சில சலுகைகளை கொடுத்தா தான் நாம இளைஞர்கள் சாதிக்க முடியும். ஆகவே பெரியவர்கள் நிழலில் இளைஞர்கள் வாழ்ந்தார்கள் என்னால் வாழ்க்கை கோபுரமாக மாறும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பினை இந்த குமாரசாமி பேட்டையில் என்ன வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. சபாஸ். அண்ணனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், வழக்கறிஞர் பேசுகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். என்ன பேச்சாளர்கள் தலைச்சிறந்த பேச்சாளர், நல்லா இருந்தது. அற்புதமான ஒரு இன்னிசை, பசங்களெல்லாம் சூப்பர் சூப்பர்ரா. கவர்மெண்ட் கடை இன்னைக்கு லீவு, எப்படா உங்களுக்கு கிடச்சிச்சு? பார்க்குறது பார்த்தா என்ன ஏமாத்துற மாதிரியே இருக்கிறீங்க, கடைசிக்குள்ள வைங்கடா ஒன்று. அற்புதமான ரசிகர்கள். இப்போ மறுபடியும் டான்ஸ் போடுவீங்க, பயப்படாத. இளைஞர்களே என்ற அணிக்கு கோயம்புத்தூர் கவிதா சுரேஷ், லோட்டஸ்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர், திரைப்பட நடிகை கவிதா சுரேஷ் அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன். கேட்கலையே கைத்தட்டல், இளைஞர்களேன்னு பேச வந்திருக்கேன், இவ்வளோதான் நான் கைத்தட்டல். விசில் பறக்க வேண்டாமா? நடுவர்களே, தீர்ப்புக்கு சாதகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு அற்புதமான ஊர். என்ன எதிரணியில் வந்து அவங்க தான் பஞ்செல்லாம் சொல்லுவாங்களா? எப்படியும் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு அந்த முதியோர்களே வந்து பஞ்சு சொல்லும்போது ஜெயிக்க போகிற நாம் பஞ்சு சொல்ல தேவையில்லையா தம்பிகளா? சொல்லணும்ல. ஆனால் உண்மையிலேயே 2 செய்திகள் மேடையிலே அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார்கள். நான் தீர்ப்பில் பேசிக்கிறேன். ஏன்னா எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தார்கள், இன்றைக்கு இருக்காங்க. திரௌபதி முர்முரிலிருந்து எத்தனையோ ஜனாதிபதி வந்தாங்க. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஒரு ஜனாதிபதி இன்னுமே பிறந்தா கூட வர முடியாது. காரணம் என்னென்னா, 7 வயது சிறுவனாக இருந்தபோது ராமேஸ்வரம் வீதியிலே வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்ட அப்துல் கலாமை பற்றி தான் இந்தியா முழுக்க பேப்பராக அவர் பெயரை போட்டு கொண்டிருந்தது. சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு இந்துக்களுடைய ஃபங்க்ஷன், ஒரு கல்லூரி ஃபங்க்ஷனில் அவர் குத்து விளக்கு ஏற்ற சொல்லி மெழுகுவர்த்தி கொடுக்குறாங்க. அப்போ போய் குத்து விளக்கு ஏற்றிட்டு வந்து அப்துல் கலாம் சொன்னார், குத்து விளக்கு என்பது ஒரு இந்துக்களுக்கு புனிதமான ஒன்று, மெழுகுவர்த்தி என்பது ஒரு கிறிஸ்துவர்களுக்கு புனிதமான ஒன்று, அதை ஏற்றிய நானோ ஒரு இஸ்லாமியன், இதுதான் இந்தியான்னு. அப்படி அற்புதமான ஒரு சிந்தனையாளர், ஒரு பகுத்தறிவாளர் உண்மையிலேயே அப்துல். 2வது சொன்னார் ஒரு பாயிண்ட்டு, உணவு திட்டம் போட்ட காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் இறந்த பிறகு அவரது வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். கர்ம வீரர் காமராஜர் இறந்த பிறகு அவருடைய வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், அவருடைய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, ஆனால் அவரது பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. காமராஜர் ஒரு புனிதமான மனிதர். அந்த 2 செய்திகள் நான் தீர்ப்பில் சொல்கிறேன். இப்போ ஆரம்பிங்கம்மா. ஆரம்பிக்கலாமா? சைக்கிள்னா டயரு, இந்த ஊர் இளைஞர்கள்னா ஃபயரு ஃபயரு ஃபயருங்க. பேப்பர் வச்சிருக்கோம், பேனா வச்சிருக்கோம். எல்லா ஊர்லயுமே பெண்கள்லாம் முன்னாடி இருப்பாங்க, ஆண்கள்லாம் பின்னாடி இருப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல பெண்கள்லாம் இந்த பக்கம் இருக்காங்க, இளைஞர்கள்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. ஏன் தெரியுமா? அப்புறம் கை தட்டுங்க. நான் சொன்ன பின்னாடி நான் உங்களை குசி ஏத்துறதுக்கு நான் பாண்டிச்சேரி ஜெயந்தியாடா. ஏன் தெரியுமா அந்த பக்கம் ஓரமாக்குறாங்க? குமாரசாமி பெற்ற இளைஞர்கள் தான் பெண்கள் பின்னால் சுட்டாத இளைஞர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். நடுவர்களே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்போம்னு நினைக்கிறது ஒரு பொண்ணோட குணம். ஆனா எந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, நீ என் கூட சேரலினாலும், நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதாங்க எங்க இளைஞர்களோட குணம். அதுக்காக எவ்வளவு அழகா நாங்க பாடலாம். ஆனா குமாரசாமி பேட்டை பசங்க மூஞ்சி பாக்குறதுக்கு பால் வடிகிற முகம் மாதிரி தெரியும். ஃபாலோ பண்ணி பாரு, ஒரு சொட்டு தண்ணி கலக்காம ராவா வடிப்பானுங்க. எங்க நடுவருக்கு தான் வேலை. எல்லா ஊர்லயும் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் வருவார் ஒரு நாள் தங்கி.
ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க நடுவர்களே. ஒரு சூப்பரான ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஒரு அற்புதமான மேடையில் 2ஆம் வருடமும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து, நிறைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூடியிருக்கிற இந்த மேடையில் பேசுறதுக்கு முதல்ல மகிழ்ச்சியும் பெருமையும் கூட. ஒரு சூப்பரான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க கத்துனா நான் பேசவே முடியாது. ஒரு அற்புதமான தலைப்பு, சூப்பரான தலைப்பு கொடுத்துருக்கீங்கல்ல. அழகா 3 பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, 4 பேரை. என்ன ஆச்சு திடீர்னு அந்த 3 பேரையும் வர சொல்லியிருக்கீங்க? தெரியலையம்மா. தெரியலையா? அங்கே பாரு, உன் பேச்சு கேட்டுங்கிறதுக்கு அந்த பொண்ணுங்க 3 பேரும் கருப்பு மாஸ்க் போட்டு பார்க்குறாங்க. ஏன்னு தெரியுமா? இல்லை, என்ஜாய் பண்ணும்போது அந்த கேமரா எதுவும் அவங்க பக்கம் திரும்பிட்டா கூட இங்கே குத்தாட்டம் போட்டது நம்ம பொண்ணு தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான் மாஸ்க். நாங்களாம் எதை செஞ்சாலும் தெளிவாகவே செய்வோம். ஏன்னா நாங்களாம் யூத் நடுவர்களே. சரி, பேசிடலாமா? சரி, ஒரு சூப்பரான ஊருக்கு வந்திருக்கோம். முதல்ல இந்த ஊரை வாழ்த்தி அற்புதமாக பாடல் பாடியாச்சு. இருந்தாலும் இன்னைக்கு தைப்பூசம், முருகருக்காக ஒரு 2 வரிகள் மட்டும் பாடிட்டு, என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே, என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே,